பள்ளி பெயர்களில் சாதி பெயரை நீக்க வேண்டும். தமிழக அரசுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு பரிந்துரை. நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் பிரதமர் மோடி எப்போது போல் மௌனம் சாதித்து வருகிறார். பாஜக ஆளும் மாநிலங்கள் நீட் தேர்வின் வினாத்தாள் கசிவின் மையங்களாக மாறிவிட்டன என ராகுல் காந்தி கடும் தாக்கு. பிரதமர் மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம், பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். சென்னையில் இருந்து துபாய் செல்ல இருந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. வரும் 22ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 7 முதல் 12 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் மூடாமல் கிடந்த பாதாள சாக்கடை குழியில் பெண் விழுந்த விவகாரம். ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து கோவை மாநகராட்சி ஆணையர் உத்தரவு. ரேபரேலி, வயநாடு என 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற நிலையில் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் ராகுல் காந்தி. வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என அறிவிப்பு. சென்னையை தொடர்ந்து மதுரையிலும் செயற்கை கருத்தரிப்பு மையம் தொடங்கப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அளவிற்கு திமுக ஆட்சியில் அவல நிலை. அத்தியாவசிய பொருட்கள் சீராக விநியோகம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கொடுக்கப்பட்ட அவகாசத்தில் 105 ஆம்னி பேருந்துகள் மட்டுமே தமிழ்நாட்டில் மறுபதிவு செய்துள்ளன. 800 ஆம்னி பேருந்துகள் பலகட்ட எச்சரிக்கையை மீறி சட்டத்திற்கு புறம்பான இயக்கத்தை நிறுத்தவில்லை என போக்குவரத்து துறை தகவல். உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரை மாதந்தோறும் பரிசோதிக்க சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவு. மழைக்கால நோய் தொற்று, பூச்சிகளால் ஏற்படும் நோய்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். நீட் தேர்வில் தவறு நடந்திருந்தால் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள். மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. நெல்லை, தூத்துக்குடி, நாகர்கோவிலில் ஓட்டுநர் நடத்துனர்களை ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்ய முடிவு. ஓட்டுநர் நடத்துனர் பணிகளுக்கு ஒப்பந்த படிவத்தினை ஜூலை 18ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என அறிவிப்பு. பிற மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும். இன்றுடன் கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் அரசு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் 2ஆம் கட்ட அகழாய்வு பணி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பெரும்பாலையில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு அறிக்கையையும் வெளியிட்டார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடப் போவதில்லை என அறிவிப்பு. இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை எனவும் விளக்கம். பூந்தமல்லியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீர். பள்ளிக்குள் செல்ல முடியாமல் மாணவர்கள் அவதி. கன்னியாகுமரியில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை. கணிப்பு சாகுபடி விவசாயத்திற்கு ஏதுவாக அமையும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.
நாகையில் பெரிய கடை வீதியில் விழுந்தோடும் சாக்கடை கழிவுநீர் பொதுமக்கள் வணிகர்கள் அவதி நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் வளர்மதிக்கு எதிரான வழக்கின் விசாரணையும் செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைப்பு. கூகுளின் செயற்கை நுண்ணறிவு செயலியான ஜெமினி தமிழ் உள்ளிட்ட 9 மொழிகளில் இந்தியாவில் அறிமுகம். தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட 9 இடங்களில் இந்திய மொழிகளில் பயன்படுத்த வசதி இருப்பதாக சுந்தர் பிச்சை தகவல். மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி 8 பேர் உயிரிழந்த சம்பவம். சீரமைப்பு பணிகளுக்கு பின்னர் மீண்டும் தொடங்கப்பட்ட ரயில் சேவை. T20 உலகக்கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்திய மேற்கு இந்திய தீவுகள் அணி 104 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி.